வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மலை பிரதேசத்தில் தான் இருக்கோம். எல்லாரையும் பாருங்கள். நம்ம வந்து ஒரு மலை ஏற்றத்தில் இருக்கோம். கோயில் பேர் வந்து சடையாண்டி. சடையாண்டியை நம்ம பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். மக்கள் நிறைய பேர் சோர்ந்துட்டாங்க, உங்களுக்கே தெரியும், சோர்ந்துட்டாங்க. சடையாண்டி யாரெல்லாம் பார்த்துக்கிங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சடையாண்டிங்கிறது லேசாக ஈஸியாக நினச்சிட்டோம். ஆள் போட்டு உருட்டுன்னு உருட்டுதான் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போய்கிட்டே இருக்கோம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சடையாண்டி பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்கார் சடையாண்டி, அவர் ரெஃபர் பண்ணுறேன், அவரை பாருங்கள். மலைக்கு மேலே வந்து தான் பார்க்கணுன்னா சடையாண்டி உண்மையை நம்பி வாங்க, ஓரமாக உட்கார வச்சுருவார். அப்படியே போகிற வழியிலே நான் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து நடக்க ஆரம்பிச்சாச்சு டீம். போது பாருங்கள் பாதை. அதாவது கோயில் கீழே இருக்கு, ஓரளவு நடந்து வந்தாச்சு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கோம், இன்னும் சில மக்கள்கள் அங்கே இருக்குது. சடையாண்டியை பார்த்துட்டு வாங்க, நாங்கள் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கு, வரமாட்டுக்கு, ஒன்றும் செய்ய முடியல. சடையாண்டி உங்களுக்கு தெரியும், பின்னாடி காட்டுற பாருங்க, போய்கிட்டே தான் இருக்காரு, இந்த மலை உச்சியில் தான் இருக்கார். நான் சொன்ன மக்கள் அந்த வருது பாருங்கள், அப்படியே வந்துட்டு இருக்காப்புல. கடையை மொத்தமாக தூக்கிட்டு வந்து மேலே ஏற விட்டுருக்கு. சடையாண்டிங்கிறது வந்து முதல்ல வந்திருக்கோம். சடையாண்டிங்கிறது முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஆனால் சடையாண்டி இப்படி ஒரு இடத்துல உட்காந்துருக்காருன்னா அவர் பெரிய ஆளாக தான் இருப்பாப்புல. கண்டிப்பாக சடையாண்டியை நோக்கி ஒரு பயணம், மேலே போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். ஃபைனலி சடையாண்டியை பார்க்க வந்தாச்சு. இவர் தாங்க இந்த சடையாண்டி. பெரிய மலை, அந்த மலையை குடஞ்சிருக்காரு, பெரிய விசேஷமா ஃபங்க்ஷன்ஸ். அமாவாசைக்கு நல்லா நடக்குமா.